வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமரன். ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஸ்வரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே. சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம். நம்ம கடந்த வீடியோக்கள்ல மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு இந்த 9 பாகங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நாம 10வது வீடான கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், அதாவது கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், ராஜ்யஸ்தானம், உத்தியோகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10வது வீடு, தசமாதிபதி, கர்மாதிபதி, ஜீவனாதிபதி போன்றவர்களை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடு என்ன சொல்லுதுனாக்க, ஒருவர் வேலை, இந்த மாதிரியான வேலை அமைய பெறுவார். அதுல இருந்து அவர் எப்படி சம்பாதிப்பார், தொழில் ஸ்தானம், அவர் எப்படி சம்பாதிப்பாரு, கர்மாக்கள் எப்படி எல்லாம் அவருக்கு அமையப்பெறும் அப்படிங்கிறதுல தான் இந்த 10வது வீடு. உத்தியோகம், சம்பாத்தியம், வேலை, பதவி, அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், செல்வாக்கு, ஆனந்தம் போன்ற விஷயங்கள்லாம் இந்த 10ஆம் இடத்துல நாம பார்க்கலாம். ஒருவர் அதிகார அந்தஸ்து, அதிகாரத்துல இருக்கிறாரு, ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாருன்னா கூட இந்த 10ஆம் இடத்தை நாம பார்க்கலாம். செயல்படக்கூடிய ஸ்தானம் 10ஆம் இடம். அப்போ 1ஆம் இடத்திற்கும் இந்த 10ஆம் இடத்திற்கும் தொடர்பு உண்டு. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு ஜாதகருக்கு 1ஆம் இடத்துல எப்படி அவரு வாழ்க்கையில் அவருக்கு பிறப்பெடுத்து அந்த பிறப்பின் மூலமாக அவர் அந்த 10ஆம் இடத்தை செயல்படுத்துறாரு அப்படிங்கிறத நம்ம மெயினா பார்க்கணும். 10ஆம் இடம் அவருக்கு ஆட்சி அதிகாரங்கள், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவருக்கு விதமான ஒரு நல்ல பலன்கள் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த 10ஆம் இடம் நன்மையாக இருக்க வேண்டும். அதுபோன்று ஜாதகருடைய 1ஆம் இடமும் நன்றாக இருந்தால் மட்டுமே இந்த 10ஆம் இடத்தில் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு அமையும். அப்போ அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த காரகத்துவம் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்து இந்த 10ஆம் இடம் இந்த மாதிரியான பலன்களை நமக்கு தருங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். நல்ல செயல்கள் நடக்கணும்னா கூட இந்த 10ஆம் இடம் தான் முக்கியமான விஷயம். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கட்சி தலைமை பண்பு, ஒருங்கிணைப்பு, வெண்ணியமிக்க வெற்றிகள், நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் எல்லாமே இந்த 10ஆம் இடம் தான். கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். அப்ப இந்த 10ஆம் இடம் நமக்கு நல்லா அமைஞ்சிருச்சு அப்படின்னாக்க நம்ம இதை பத்தி கவலைப்பட அவசியம் இல்லை. ஏன்னா 10ஆம் இடம் தான் அனைத்தையும் கொடுக்கக்கூடியது. 10ஆம் இடத்தை நமக்கு வருமானத்தை நல்லையா கொடுக்கக்கூடியது. நாம 2ஆம் இடம் சொல்லக்கூடியதும் அது தனகாரகம் தான். இந்த 10ஆம் இடம் நல்லா இருந்தா தான் 2ஆம் இடம் நாம சம்பாதிச்சோம்னா தான் குடும்பம் நல்லா இருக்கும். நமக்கு வேலை இருந்தா தான் சம்பாத்தியம் இருக்கும். சம்பாத்தியம் இருந்தா தான் குடும்பம் நல்லா இருக்கும். இப்போ ஒன்றுக்கும் தொடர்பு உண்டு. அப்போ இந்த விஷயங்கள் நாம முதல்ல நல்லா தெரிஞ்சுதான் நம்ம பலாபலங்களை எடுக்க முடியும். அப்போ சம்பாத்தியம் தான் புருஷ லட்சணம் அப்படிங்கும் போது இந்த விஷயங்களை ஆழ்ந்து நாம் கவனிக்க வேண்டும். கவனித்துதான் நம்ம பலாபலன்களை எடுத்து நாம தொடரும். அப்போ இந்த 10ஆம் இடம் ஒரு ஜாதகருக்கு நன்மை தரத்தக்கவல்ல. நல்ல பாவகமாக நல்ல கிரகங்கள் அமைந்து அந்த பாவகத்தை இயக்கலாம். அந்த பாவகத்தில் அமர்ந்திருந்தா, அந்த பாவகத்தை பார்த்தா அந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடிய வருவாய், வேலை போன்றவைகள் அனைத்துமே அதுல நன்மையா இருக்கும் அப்படிங்கிறத நாம எடுத்துக்கலாம். 11ஆம் வீடு சொல்லக்கூடிய அடுத்து கும்ப வீடு. 11ஆவது வீடு கும்ப வீடு. அப்போ இந்த 16வது வீட்டு அதிபதி நன்மையாக இருக்க வேண்டும். இந்த 11ஆம் இடத்துல சொல்லக்கூடிய லாபாதிபதி, மூத்த சகோதரன் ஸ்தானம், ஏகாதிபதி, அதுதான் இந்த 11ஆம் வீடு. அப்ப அந்த 11ஆம் வீட்டுல மூத்த சகோதர ஸ்தானம், அவர்களால இந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள், ஆதாயம், ஆடை ஆபரணம். இப்போ
ஒரு வீட்டை பொறுத்தளவு பார்த்தோம்னாக்க நம்ம அக்கா அண்ணன் இருப்பாங்க. அவங்க இந்த இளையவர்களுக்கு ஜாதகருக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கலாம், அவர்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம், உதவி செய்யலாம். அவர்களால் கிடைக்கக்கூடிய உதவிகள் போன்றவைகள் இந்த 11ஆம் இடம் நன்மையாக இருக்கும் பட்சத்துல மூத்தவர்களால நமக்கு ஆதாயம் கிடைக்கும். அவங்க ஜாதகருக்கு ஆதாயம் கிடைக்கும். காரிய வெற்றி, வெளிநாட்டு பயணம், புகழ், செல்வாக்கு, அணிகலன்கள், உலகம், புகழ் போன்ற விஷயங்கள் அனைத்துமே இந்த 11ஆம் இடம் இருக்கும். அப்புறம் இந்த 11ஆம் வீட்டை பொறுத்தளவுல நன்மையாக இருந்தால் மூத்த சகோதர சகோதரிகளிடம் லாபஸ்தானம் அவர்களுக்கு நமக்கு நன்மை கிடைக்குங்கிறத நாம இதுல இருந்து பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தாற போல நாம 12ஆவது வீடு. இந்த 12ஆம் வீடுங்கிறது பாத்தீங்கன்னாக்க துரயஸ்தானம், போகஸ்தானம். அப்போ போகாதிபதி, மோட்சாதிபதி, துரயாதிபதி ஸ்தானங்கள். அப்போ இந்த 12ஆம் வீடு நாம ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சது. நாம இந்த எல்லாம் சம்பாதிச்சிட்டோம், வேலைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம திறப்படுத்தோம், பள்ளியில் பயின்றோம், அதற்கு அடுத்தாறு போல நாம ஒரு வேலைக்கு போனோம், அதுக்கு திருமணமானதுக்கப்புறம் குழந்தைகளை படிக்க வைக்கணும், அதற்கு அடுத்தாறு போல நாம ஒவ்வொரு விஷயங்களையும் நாம செய்து கடைசியாக நாம் சேமித்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை நாம கடைசி காலங்களில் நாம அனுபவிச்சு நாம மோட்சத்தை அடையுது. இப்போ மோட்சாதிபதி வீடு இந்த 12ஆவது வீடு. இந்த 12ஆவது வீடை பொறுத்தளவுல அயன சயன போகஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆவது வீடு. இப்ப இதுல எந்த மாதிரியான நமக்கு விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இந்த 12ஆவது வீட்டுல நமக்கு வந்துடும். நாம சரியா அமையப்படல, ஒவ்வொரு வீடுகள்லையும் நமக்கு சரியான ஒரு கிரக அமைப்பு இல்லை, தொழில் இல்லை, சரியா இல்லை, வேலைகள் சரியா அமையல அப்படின்னா கடைசி காலங்கள்ல நாம வறுமையை சந்திக்க நேரும். கடைசி காலத்துல நாம வறுமையை சந்திப்போம், சிரமப்படுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்ல நாம 12ஆம் வீட்டை பொறுத்தளவு நாம எடுத்து சொல்லலாம். அப்போ ஜாதகருடைய ஜென்மம் சரியாக இருந்தால், தொழில் சரியாக அமையப்பட்டால், வேலை நிரந்தரமாக இருந்தால், சம்பாத்தியம் நிலையான சம்பாத்தியம் கிடைக்குமேயானால், தொழில் செஞ்சா அதுல லாபம் வருமேயானால், இந்த 12ஆம் வீட்டு அதிபதி நமக்கு பிரச்சனை எதுவுமே இருக்காது. இல்ல நமக்கு பிரச்சனைகள் அமையுது அப்படின்னா நமக்கு 12ஆம் வீடு ரொம்ப சிரமத்தை கொடுக்கும். 12ஆம் வீடு அயன சயன போகஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த கடைசியில இருக்கக்கூடிய இந்த ஆண்டு அனுபவிச்சு போற இந்த விஷயங்கள் அனைத்துமே நமக்கு சிரமமான விஷயங்களும் கொடுத்துவிடும். இப்போ இது போல இந்த 12ஆம் வீடு சொல்லக்கூடியது அயனம் சயனம் பயணம், வெளிநாட்டு வாசம், சுகம், உல்லாசம், காம களியாட்டம், நஷ்டம், மருத்துவ செலவுகள் போன்றவைகள் இதுல நாம பார்க்கலாம். அப்போ ஒவ்வொரு பாவகமும் அதில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள், அந்த கிரகங்களை பொறுத்து தான் நமக்கு அந்த பலன்கள் நன்மையா தீமையா என்பது அனைத்துமே நமக்கு தெரியும். அப்போ நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், பாவகங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த பாவகங்கள் நன்மையாக இருந்தால், இந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் நன்மையாக இருந்தால், அந்த கிரகங்கள் அங்கிருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் என்ன சாரம் வாங்கி பகையா, சமமா, நட்பா, உச்சமா, நீச்சமா, சுபரா, பாவரா இருந்தா என்ன நடக்கும், சுபரா இருந்தா என்ன நடக்கும், உச்சம் நீச்சமா இருந்தா எப்படி இருக்கும், என்ன சாரம் வாங்கி இருக்குது, அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை என்ன, அந்த நட்சத்திரம் அந்த கிரகம் இந்த நட்சத்திர சாரம், அதாவது இந்த நட்சத்திரம் இந்த கிரகத்தினுடைய சாரம் வாங்கியிருக்கும், அந்த நட்சத்திரம் எந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்யும், அந்த பாவகத்தினுடைய தன்மை என்ன,
போன்ற விஷயங்கள் எல்லாமே அந்த ஜாதகருக்கு எடுத்து பலன்களை நாம் கூறும் பொழுது அது 100% உண்மையாக அந்த ஜாதகருக்கு பலன் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பதை இந்த வீடியோ மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம பாவகங்களை பத்தி நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வீடியோக்கள்ல நாம கிரகங்கள் நட்சத்திரங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த நட்சத்திரங்கள் கிரகங்களை பார்த்ததற்கு அப்புறமா நம் நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது ஒரு பாவகத்தில் ஒரு கிரகம் ஒரு பாவகத்தில் ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தில் என்ன சாரம் பெற்று இருக்கிறதோ அந்த சாரம் எப்படி உச்சமா நீச்சமாங்கிறத பத்தி எல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்திருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களோட ஜாதகத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. நான் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை ஆன்லைன் மூலமா உங்களுக்கு தெரிவிக்கிறேன். என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. லைக் பண்ணாதவங்க இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கும். வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமரன். வாழ்க வளமுடன்.